பட்ஜெட்டுக்கு அப்புறமா தாவிக ஆட்சி நிச்சயமாக கவிழும். கள்ளக்குறிச்சி கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி நிர்வாகிகளுக்கு கொடுத்த அந்த சீக்ரெட் அப்டேட். ப்ளீஸ் என்னோட கணவருக்கு அந்த துறையை எப்படியாவது கொடுத்துருங்க. ரங்கசாமி கிட்ட கெஞ்சி கூத்தாடி கதறிய பாஜக நமச்சிவாயத்தின் மனைவி. எனக்கு எதிராக நீங்கள் என்னென்ன சித்து வேலையெல்லாம் பண்ணுறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். நேருக்கு நேராக வச்சு கேள்வி கேட்டு வெளுத்து வாங்கிய ரங்கசாமி. புதுச்சேரி கார்கில் விழாவை புறக்கணித்த பாஜக. என்ஆர் காங்கிரஸ் வெர்சஸ் பிஜேபி இடையே முற்றிய முட்டல் மோதல். சிவி சண்முகத்தோட அடுத்த மாஸ் மூவ். இந்த கட்சியில எப்போ இணைய போறாரு? இந்த அனைத்து சீக்ரெட்டையும் தான் இன்னைக்கு நம்ம மிஸ்டர் நிறையால பார்க்க போறோம். வணக்கம், இது ஐஎன்டி வயர். இந்த தாவேக ஆட்சி தமிழகத்தில் என்னைக்கு காலடி எடுத்து வச்சுச்சோ அன்னையிலிருந்தே நம்ம அதிமுக கூடார கூரையத்தான் கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து மேய்ஞ்சிட்ருக்குன்னு ஒரு பக்கம் குமுறல் இருந்துக்கிட்டே இருந்தாலும், நம்ம அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியோ கட்சியிலிருந்து யார் விலகுனா என்ன, ஓடினா நமக்கு என்ன, அண்ணன் சிங்கிளாக இருந்தாலும் சிங்க மாதிரி இருப்பேங்கிற ரேஞ்சுக்கு செம்ம கூலாக இருக்கார். கட்சியில் ஆளுங்க அடுத்தடுத்து எஸ்கேப் ஆகிட்டே இருந்தாலும் அதை பற்றியெல்லாம் துளியும் கவலைப்படாமல் ஒவ்வொரு மாவட்ட நிர்வாகிகளாக தலைமை அலுவலகத்துக்கு வர வச்சு மீட்டிங்கை போட்டு ஆலோசனைகள்லாம் சும்மா அள்ளி வீசிட்டு இருக்கார். அந்த வகையில் நேற்று முன்தினம் கள்ளக்குறிச்சி தென் சென்னை மாவட்ட நிர்வாகிகளை தலைமை கழகத்தில் சந்தித்து பேசியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி. அப்போது அதிமுகவோட தற்போதைய நிலைமையை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக சொன்ன எடப்பாடி, வெளியே போனவங்கெல்லாம் அக்மார்க் முத்திரை குத்தின அந்த சுத்த துரோகிகள். இப்போதான் நம்ம கட்சி உண்மையான தொண்டர்களால் உண்மையாகவே தூய்மையாயிருக்கு. அதனால் அந்த ஓடி போன யாரை பற்றியும் கொஞ்சம் கூட கவலைப்படாதீங்க. இத்தனை வருஷமாக இங்கேயே இந்த குறுநில மன்னர்கள் மாதிரி அதிகாரம் பண்ணிட்டு இருந்தவங்க போனது நம்ம கட்சிக்கு கிடைச்ச மிகப்பெரிய நன்மையை தவிர துளி அளவு கூட நஷ்டம் இல்லை அப்படின்னு ஆவேசமாக பேசியிருக்கார். அது மட்டும் இல்லாமல் சில முக்கியமான அரசியல் சீக்ரெட்டுகளையும் அந்த கூட்டத்தில் உடைச்சிருக்கார். இப்போ நடந்துட்டு இருக்க தமிழக வெற்றிக்கழக அரசு வர்ற பட்ஜெட் கூட்டத்தொடரில் மிகப்பெரிய ஆப்பை சந்திக்க போகுது. அதனால அதிமுக எம்எல்ஏக்கள் ஒருத்தரும் உங்களோட தொகுதி பிரச்சனைகளையும் பொது பிரச்சனைகளையும் சட்டமன்றத்தில் சும்மா சீறி பாயிர சிங்க மாதிரி ஆவேசமாக எழுப்புறதுக்கு தயாராக இருங்க. திமுக கஜானாவை தொடச்சிட்டு போயிட்டாங்க அப்படின்னு விஜய் முதலமைச்சர் ஆனதும் புலம்புனார் இல்லையா? இப்போ இந்த அரசாங்கத்தில் எந்த விதமான நிதி ஆதாரமும் இல்லை, வருமானத்துக்கும் ஒரு வழியும் இல்லை. அதனால இந்த பட்ஜெட்டை தாக்கல் செய்கிறதே தாவேக அரசுக்கு இமயமலையில் ஏறுற மாதிரி ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்க போது, எந்த நிதி பிரச்சனையை தங்களுக்கு சாதகமாக பேசி அவங்க இந்த நலத்திட்டத்தெல்லாம் இன்னும் செய்யாமல் இருக்காங்களோ அதே தான் இப்போ அவங்களோட ஆட்சியை கேள்விக்குறியாக்க போகுது. எழுதி வச்சுங்க, பட்ஜெட்டுக்கு அப்புறமா இந்த ஆட்சி நிச்சயமாக கவிழும் அப்படின்னு அடித்து சொல்லியிருக்காரு எடப்பாடி. அதோட நிப்பாட்டாமல் நம்ம டெல்லி மத்திய அரசும் இந்த தாவேக அரசை சும்மா விடலை, தொடர்ந்து கண்காணிச்சுட்டே இருக்கு. தாவேக ஆட்சியில் நடக்கிற பல முக்கியமான பிரச்சனைகளை டெல்லி தலைமை ரகசியமாக ஆரஞ்சிட்டு வருது. சீக்கிரமே டெல்லியோட பயங்கரமான கோபத்துக்கு விஜய் ஆளாவார். அதனால அதிமுக தொண்டர்களும் சரி நிர்வாகிகளும் சரி எந்த நேரத்தில் என்ன தேர்தல் வந்தாலும் அதை சந்திக்கிறதுக்கு தயாராக இருக்கணும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சில சீக்ரெட் அப்டேட்டோட காரசாரமாக அந்த கூட்டத்தில் பேசியிருக்கார். இதெல்லாம் உண்மையாக இருக்குமோ, ஒருவேளை அப்படி நடந்தால் நல்லா தான் இருக்கும்ல அப்படின்னு மனசுக்குள்ளேயே ஆனந்தப்பட்டு இருக்காங்களாம் அதிமுக நிர்வாகிகள். அடுத்து அப்படியே புதுச்சேரி அப்டேட்டுக்கு வந்துடும். தமிழ்நாட்டில் தான் தேர்தல் முடிஞ்சு இந்த ஆட்சி அமைகிறதுக்குள்ளே போதும்னு ஒரே போராட்டமாக இருந்துச்சு. ஒரு வழியாக நீயா நானான்னு முடிவுக்கு வந்து தாவேக ஆட்சி அமைச்சிருச்சு. ஆனால் இந்த புதுச்சேரி நிலைமை இருக்கு, அது ஒருபடி மேலே இருக்குது. தமிழ்நாட்டுக்கு முன்னாடியே தேர்தல் நடந்து தமிழ்நாட்டோட சேர்த்து மே 4ஆம் தேதி அன்னைக்கு வாக்கு எண்ணிக்கை நடத்தப்பட்ட புதுச்சேரியில் ரங்கசாமி தலைமையில் புதிய அரசாங்கம் அமைஞ்சு கிட்டத்தட்ட 3 மாதம் ஆக போகுது. ஆனாலும் என்ன பிரயோஜனம்? இன்னமும் அங்கே அந்த இலாக்காக்கள் ஒதுக்கீடு செய்கிறதுல பாஜகவுக்கும் என்ஆர் காங்கிரஸுக்கும் இடையில் நடக்கிற அந்த முட்டல் மோதல் பஞ்சாயத்து இன்னும் தீர்ந்த பாடில்லை. நேற்று ஜூலை 26ஆம் தேதி கார்கில் வெற்றி விழா புதுச்சேரியில் ரொம்ப விமர்சையாக கொண்டாடப்பட்டுச்சு. இந்த நிகழ்வில் வீர மரணம் அடைந்த இராணுவ வீரர்களுக்கு மரியாதை செலுத்துறதுக்காக முதலமைச்சர் ரங்கசாமி நேரில் போய் பங்கேற்றார். ஆனால் அந்த நிகழ்வில் ஆளுங்கட்சியோட கூட்டணியில் இருக்கிற பாஜக பிரமுகர்களோ அமைச்சர்களோ ஒருத்தர் கூட எட்டி பார்க்காம ரங்கசாமிக்கு தங்களோட கடுமையான எதிர்ப்பை காட்டியிருக்காங்க. இதுக்கிடையில் ஒரு சில தினங்களுக்கு முன்னாடி முன்னாள் உள்துறை அமைச்சரும் இப்போதைய அமைச்சருமான
பாஜக நமச்சிவாயத்தோட மனைவி தன்னோட குடும்பத்தினரோட முதலமைச்சர் ரங்கசாமியை தனிப்பட்ட முறையில் சந்தித்து பேசியிருக்காங்க. ஆனால் அந்த முக்கியமான சந்திப்பில் நமச்சிவாயம் வரல, அவங்க மனைவி மற்றும் குடும்பத்தார் மட்டும்தான் போய் மீட் பண்ணியிருக்காங்க. பாஜகவுக்கு கண்டிப்பாக உள்துறையும் அந்த பொதுப்பணித்துறையும் ஒதுக்கியே தீரணும்னு நமச்சிவாயம் ஒற்றை கால நின்று வலியுறுத்திட்டு வர நிலையில் அதுக்கு ரங்கசாமி தொடர்ந்து அந்த ரெட் சிக்னலை காட்டிட்டு மறுத்துட்டு வர்றார். இதனால தான் இந்த கார்கில் வெற்றி விழாவில் கூட பாஜகவினர் யாருமே பங்கேற்காம டாட்டா காட்டியிருக்காங்க. இந்த கொதிப்பில் தான் முதலமைச்சர் ரங்கசாமியை நேரில் சந்தித்த நமச்சிவாயத்தோட மனைவி அவர் எதிர்பார்த்த பதவி கிடைக்காம ரொம்ப வருத்தத்தில் இருக்காருங்க. இந்த முறை எப்படியாவது அவருக்கு அந்த உள்துறை அமைச்சர் பதவியை கொடுத்துருங்க, இல்லைனா மனசளவில் அவர் ரொம்ப கடுமையாக பாதிக்கப்படுவார். அந்த பாதிப்பு அவரோட உயிருக்கே கூட பெரிய பிரச்சனையை ஏற்படுத்திடலாம். தயவு செஞ்சு அவருக்கு அந்த உள்துறை அமைச்சர் பதவியை கொடுத்துருங்கன்னு ரங்கசாமி கிட்ட மன்றாடி உருகி கேட்டிருக்காங்க. ஆனால் அதுக்கு நம்ம ரங்கசாமி கொஞ்சம் கூட அசராமல், ஏமா எனக்கு எதிராக உங்கள் குடும்பத்தை சேர்ந்தவங்க வீட்டில் இந்த ரகசியமாக யாகம் பூஜை இதெல்லாம் பண்ணுறீங்களே, இதை பற்றிலாம் எனக்கு தெரியாதுன்னு நினச்சிங்களா? மறைமுகமாக யாரெல்லாம் என்னென்ன பண்ணிகிட்ருக்கீங்கன்னு எனக்கு A to Z தெரியும் அப்படின்னு ரொம்ப ஓப்பனாகவே கேட்டு அந்த அம்மாவை ஆஃப் பண்ணியிருக்காரு. இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத நமச்சிவாயத்தோட மனைவி அப்படியே ஷாக் ஆகி, ஐயோ சாமி என்ன சொல்கிறீங்க, நாங்கள் போய் அப்படிலாம் பண்ணுவோமா, அப்படிலாம் எதுவுமே செய்யலைங்க, எங்களுக்கு வேண்டாதவங்க யாரோ உங்களுக்கு தப்பான தகவலை கொளுத்தி போட்டிருக்காங்க போல் அப்படின்னு ரங்கசாமி கிட்ட நேரடியாகவே மறுத்துருக்காங்க. ஆனால் அவங்க என்ன சொல்லி மண்டையை கழுவ பார்த்தாலும் இந்த சந்திப்பில் இன்னும் எந்த முன்னேற்றமும் ஏற்படல. அதனால் பாஜகவுக்கு உள்துறையை கொடுக்கவே முடியாதுங்கிறதுல ரங்கசாமி ரொம்ப உறுதியாக இருக்காப்புல. அது மட்டும் இல்லாமல் இப்போ அவர் தமிழ்நாட்டிலையும் தன்னோட அந்த NR காங்கிரஸ் கட்சியை பலப்படுத்துறதுல செம்ம தீவிரமாக இறங்கியிருக்காரு. ஏற்கனவே டாக்டர் ராமதாஸோட மூத்த மகள் ஸ்ரீ காந்தி ரங்கசாமியை மீட் பண்ணி பேசியிருக்கிற நிலையில் தமிழக வெற்றிக் கழகத்துக்கு போகலாமா வேணாமா அப்படின்னு அந்த அம்மா சென்டிமெண்டால் ஊசலாட்டத்தில் இருக்கிற முன்னாள் அதிமுக அமைச்சர் CV சண்முகமும் இப்போது ரங்கசாமி கிட்ட தொடர்ந்து ஃபோனில் பேசிட்டு வராராம். அதனால் CV சண்முகமும் தன்னோட ஆதரவாளர்களோட NR காங்கிரஸில் இணைஞ்சு செயல்படுறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஆனால் இது சம்மந்தமாக இன்னும் அதிகாரப்பூர்வ முடிவு எதுவும் எடுக்கப்படலை அப்படின்னு அவங்களோட ஆதரவாளர்களே சொல்கிறாங்க. இன்றைக்கி நிறையாருக்கிட்டேருந்து வந்த எல்லா ஹாட் சீக்ரெட்ஸையும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிட்டோம். பட்ஜெட்டுக்கு அப்புறமா தாவேக்கா ஆட்சி கவிழும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்கிறது சாத்தியமா? அதுக்கு உண்மையாகவே ஏதாவது சாத்தியக்கூறு இருக்கா? பாஜகவோட அழுத்தத்துக்கு பணியும் இருக்கிற புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமியோட இந்த தைரியமான நகர்வு புதுச்சேரியை என்ன நிலைமைக்கு கொண்டு போய்விடும்? CV சண்முகம் NR காங்கிரஸில் இணைஞ்சா தமிழக அரசியலில் ஏதாவது ஒரு மாற்றம் வருமா அப்படின்னு உங்கள் கருத்தை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் தட்டி விட்டுருங்க. இதே மாதிரி உடனுக்குடனான காரசாரமான அரசியல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம INTY சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் ஆளில் தட்டி வச்சுங்க. இந்த வீடியோவை மறக்காமல் உங்களுக்கு பிடிச்ச நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. அடுத்து ஒரு ஃபயரான அப்டேட்டோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன்.